நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நல்லாசிகள் வாழ்த்துக்கள். சனிப்பெயர்ச்சி 2026. அன்பு பக்தர்களே, ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி 2026 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இப்போது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திருக்கணிதப்படி ஒரு வருஷம் ஆயிடுச்சு சனிப்பெயர்ச்சி நடந்து. கடந்த 2025 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு, போன பொங்கலுக்கே சனி பகவான் திருக்கணிதப்படி மீனராசிக்கு வந்துட்டார். ஆனாலும் கூட திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி வாக்கிய பாம்பு பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி இப்போ தான் இது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியும் நமக்கு நடந்துடுச்சுன்னா எந்த குழப்பமும் இருக்காது, நோ கன்ஃபியூஷன்ஸ். கம்ப்ளீட்டாக சனி பகவான் மீன ராசியில் தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிடும். அப்போ இந்த உறுதித்தன்மை அதோடு மட்டும் அல்லாது சனி பகவான் மட்டும் எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் மட்டும் ஒரு ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாருன்னா வரப்போகிறாருன்னா 6 மாதத்துக்கு முன்பாகவே அதற்கு உண்டான அறிகுறிகள் தெரிந்துவிடும். சரி, இப்போ இந்த சனி பெயர்ச்சியால் யாராருக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், எந்த ராசிக்கெல்லாம் பரிகார ராசிகள், இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ, இது காமனான இன்ட்ரோ. ஃபஸ்ட்டு ஒரு 4 நிமிஷம் எல்லா ராசிக்கும் ஜென்ரலான இன்ட்ரோவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்கள் இருக்கும். கடைசியாக எண்டு கார்டு இருக்கும். அப்போ இந்த சனி பெயர்ச்சி கும்பராசிக்கு இது நாள் வரையில் ஜன்ம சனி முடிஞ்சுதா இல்லையான்ற குழப்பம் இருந்தது. கம்ப்ளீட்டாக கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜன்ம சனி முடியுது. அதே போல் மகர ராசிக்கும் கம்ப்ளீட்டாக 7.5 சனியை அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டோட்டலாகவே அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. மகர ராசி டோட்டலாக சனி அந்த 7.5 சனியை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. மீன ராசிக்கு ஜன்ம சனி ஆரம்பம். மேஷ ராசிக்கு 7.5 சனியில் முதல் பாகம் ஆரம்பம். ரிஷப ராசிக்கு சனியுடைய பார்வை படப்போகுது. மிதுனத்துக்கு ஒன்றும் கிடையாது. கடகத்துக்கு சூப்பராக இருக்கும், கவலையே பட வேண்டாம். அதே போல் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி கண்டிப்பாக ஆரம்பம். திருக்கணிதம் வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சிம்ம ராசிக்கு உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம். கன்னி ராசி கேட்கவே வேணாம், கண்டகச்சனி. துலாத்துக்கு பிரச்சனை இல்லை. விருச்சகத்தை பொறுத்தவரையிலும் 5ஆம் இடத்தில் சனி, பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதுவும் சிறப்பாகவே உள்ளது. தனுசு ராசி அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த அர்த்தாஷ்டம சனி உள்ளது. அப்போ இந்த சனியால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம். இந்த 7 ராசி அன்பர்களும் நிச்சயமாக பரிகார ராசிகளாக இருக்கிறார்கள். மீதமுள்ள ராசிகள் நன்றி சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. கடகராசிக்கு ஒரு சிறப்பாகவே இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சனி பெயர்ச்சிக்காக பரிகார யாகம் நடைபெறுகிறது, பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, தொழில் ரீதியாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக, இல்லை ஃபேமிலி ரிலேட்டடாக, மெயினாக மனக்குழப்பங்கள், எந்த ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, மனக்குழப்பங்கள் இருக்குமே. ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் கிளியர் ஆகிறது. மெயினாக டிப்ரெஷன்ஸு, மன அழுத்தம். ஒரு விஷயம் நம்ம நினச்சி அது நடக்கலைன்னா அது எவ்வளோ பெரிய டிப்ரெஷனில் கொண்டு போய் விடுங்கிறது எனக்கு தான் தெரியும். அதுவும் இந்த சனியுடைய தாக்கம் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த டிப்ரெஷன் அங்கே இருக்க தான் செய்யும். அது பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போய் விட்டுடும். ஆகையினால உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியாகும். ஸோ உங்கள் நல்ல ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். நல்ல வேலை கிடைக்கணும், இல்லை வேலையில் சிறப்பாக இருக்கணும், வேலையில் நிம்மதி இருக்கணும். மெயினாக வேலையில் நிம்மதி இருக்கணும், தொழிலில் நிம்மதி இருக்கணும், தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கணும், கடன் சுமைகள் அடையணும். மெயினாக கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் அடையணும். அல்லது குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகணும். ஸோ இது மாதிரி உங்கள் ப்ரேயர்ஸ் எதுவாக இருந்தாலும் வேண்டி மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இதில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நேமை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். சங்கல்பத்துக்கு உங்கள் பேரை பதிவு பண்ணணும். அப்படின்னாக்கா நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த ஹோமத்திற்கு உரிய கட்டணத்தை செலுத்தி
அப்போ இந்த 2026 மார்ச் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, வாக்கிய சனி பெயர்ச்சி டோட்டலாக நம்மளுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை நம்ம பாசிட்டிவாகவே நினைப்போமே. வாழ வைக்கிறது தானே தெய்வங்கள் இருக்குது. நவகிரகங்கள் ஆனாலுமே கூட என்னதான் நமக்கு கர்மாவாக இருக்கலாம், அந்த கர்மா கூட நம்மளை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு தான். இன்னும் நீ பெட்டராக இருக்கணும், இதெல்லாம் நீ இந்த எக்ஸாம் எழுதிட்டா நீ பாஸ் பண்ணிட்டா வேலைக்கு போயிடலாம், நல்லா சம்பாதிக்கலாம், எப்படி டீச்சர் சொல்லித்தராங்களோ அதை போல். அப்போது கிரகங்கள் தெய்வங்கள் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தான் இருக்குது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறது. உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்குது, என்னெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக பார்த்து விடலாம். பாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, சனி பெயர்ச்சி ரொம்ப குரூஷியலான ஒரு பீரியடு. கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை. இப்போது தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் மூல நட்சத்திரம், பூராடம், உத்திராடம் கொஞ்சம் பரவலாமல் இருக்கும், சூரியனுடைய நட்சத்திரம். சுக்கிரனும் கேதுவும் சனியுடைய பார்வைக்கு தாங்க முடியாது. அவங்க ரொம்ப நடுங்கி போயிடுவாங்க அல்லது உடஞ்சி போயிடுவாங்க. ஏன்னா இப்போ தனுசு ராசியில் அதிகமாக இருக்கக்கூடிய பாதங்கள்னு பார்த்தா மூல நட்சத்திரம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள். அப்போ மூலம் பூராடம் இந்த 2 நட்சத்திரமே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். நிறைய அனுபவங்கள் இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் நம்ம பேசும்போதே அவங்களுக்கு சொல்கிறோம், சார் ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம் இல்லைவாங்க, பிஸ்னஸ் ப்ராப்ளம் இல்லைவாங்க, சார் நீங்கள் தனுசு ராசியா, பூராடம் நட்சத்திரமா, தனுசுவான்னு கேட்டால் அப்படியே ஆஃப் ஆகிடுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் நம்ம தனுசு ராசி என்பதோட ஒரு நெருங்கி பழகிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நிறைய வழி காமிச்சிக்கிட்டு இருக்கோம், நிறைய அவங்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி கொண்டு வந்துட்ருக்கோம். நிறைய பரிகாரங்கள் அவங்களுக்காக செய்கிறோம், நிறைய சப்போர்ட் பண்ணுறோம் தனுசு ராசிக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான சனி பெயர்ச்சி. இதனால் வரையில உங்களுக்கு அதாவது 10ஆம் இடத்துல சனி இருக்காரா, 4ஆம் இடத்துல சனி இருக்காரா இல்லையான்ற மாதிரி இருந்ததில்ல. இப்போ 100% 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. இதோட கூட தனுசு ராசி நண்பர்களே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இது நாள் வரையில் இந்த ஜூன் மாதம் வரையிலுமே கூட உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். பாதகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தாலுமே கூட பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கே இவ்வளோ பாதிப்பு வந்திருக்கு. இன்னும் குரு வேற 8ஆம் இடத்துக்கு போய் மறைஞ்சிட்டார்னு சொன்னாக்கா ஏப்ரல் 2028 24/4/2028 வரை ஒரு 30 மாதம் 28 மாதம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லா இடத்துலையும் சரிதான். மெயினாக நம்பிக்கையான விஷயங்கள் கையெழுத்து போடுறது, ஜாமீன் போடுறது, வாக்குறுதி கொடுக்கறது, அல்லனா இதுக்கு நான் பாதுகாப்பு அப்படிங்கிறது, நிறைய இந்த சொத்து பத்துக்களை இந்த பினாமிஸ் மாதிரி கிட்ட இருந்து அவங்கள மெயின்டைன் பண்ணுறது, வாங்கின பொருளையோ சொத்தையோ பணத்தையோ திருப்பி கொடுக்கறது, அல்லது அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏமாறுறது, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, வெளியில் இந்த ஹவாலா பணங்கள்லாம் சொல்கிறாங்களே, இந்த மாதிரியான கேஷ் டிரான்சாக்ஷனு. அப்போ கோல்டு மார்க்கெட்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், பெரிய பெரிய ஷோரூமாக இருக்கலாம், மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பண்ணக்கூடியவங்க, மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸு, கார்ப்பரேட் நிறுவனங்கள், அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், அரசியல் குடும்பத்தை சார்ந்தவங்க, அதை பிஸ்னஸாக பண்ணக்கூடியவங்க, அதே போல் கலைத்துறையை சார்ந்தவர்கள், குருவுடைய வீடு, கலைத்துறையை சார்ந்தவங்க, மெயினாக ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். ஏன்னா அது குருவுடைய வீடு இல்லையா, டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன ப்ளே ஸ்கூலில் ஆரம்பித்து யூனிவர்சிட்டிஸ் வரலாம், பெரிய யூனிவர்சிட்டிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ப்ரைவேட்டாக. அதே போல் அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட்டில் பெரிய அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க, கவர்னர் வரலாம் வச்சுக்கோங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி,
ஸோ அந்த மாதிரி யூனியன் மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்களேன், கவர்னர். அப்போது தனுசு ராசியாக இருப்பார்களே ஆனால் அரசு அதிகாரிகளில் இருந்து ஆண்டி வரை சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடிய மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம், ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம், ஒரு டெக்ஸ்டைலாக இருக்கலாம், ஒரு செப்பல் கடையாக இருக்கலாம், உணவகங்களாக இருக்கலாம். ஸோ சின்ன சின்ன கடைகள், ஒரு வெல்டிங் ஷாப்பு, ஒரு டீ ஷாப்பு, ஸோ இந்த மாதிரிலாம், ஒரு கேக் ஷாப்பாக இருக்கலாம், ஒரு பேக்கரியாக இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி உணவு தின்பண்டங்களாக இருக்கலாம், ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஹோட்டல்ஸாக இருக்கலாம், ரெசார்ட்ஸாக இருக்கலாம், சின்ன திரை பெரிய திரை நம்ம சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யார் ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். ஏன்னா தனுசு ராசியில் இப்போ கூட போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருப்பதியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஒரு பெரிய உயர் அதிகாரிகளாக இருக்கும், ஒரு பெண் அதிகாரி. அவங்க தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் அந்த ஒர்க் பண்ணக்கூடிய இடங்களில். அவங்க திருப்பதியில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மடாதிபதிகளாக கூட நீங்கள் இருக்கலாம். அப்போ யாராக இருந்தாலும் தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் தனுசு ராசியாக இருப்பீர்களே ஆனால் கவனம் தேவை என்பதை மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது என்னுடைய முகம் அப்படியே உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிக்கணும். சாமி சொல்லியிருக்காருங்க, ஐயா சொல்லியிருக்கிறாரு, வாராகி சொல்லியிருக்கிறா, என்னெல்லாம் எடுத்து என்னை தூக்கி குப்பையில் போடுங்க. வாராகி சொல்லியிருக்கிறா, வாராகியுடைய வாக்கு. அடுத்த ஒரு 26 28 மாதங்களுக்கு தனுசு ராசி கவனம் தேவை. இதில் நாம் எப்படி கவனமாக இருக்கணும்? எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுங்க சாமி, சார் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருக்கணும், எனக்கு இது டெவலப் ஆகாமல் இருக்கணும்னா, இல்லை டேமேஜ் ஆகாமல் இருக்கணும், இது ரொம்ப பெரிய பாதிப்பு உருவாக்காமல் இருக்கணும், எப்படியாவது எனக்கு காப்பாற்றுங்க, இதுக்கு நான் என்ன செய்யணும்? இதற்குத்தான் உங்கள் பிறப்பு ஜாதகம் தேவை. அப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜாதகரை, அது ஆணோ பெண்ணோ, அவங்கள காப்பாற்றணும், அவங்கள பாதுகாக்கணும்னா தான், அப்போ தான் அதுக்கான ரகசியங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஜாதகம். அப்போ உங்கள் ஜாதகம் பார்க்கும்போது இதில் நம்ம எப்படி உங்களை ஒரு 2.5 வருஷம் நம்ம உங்களை தள்ளி கொண்டு போகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த வழிகாட்டுதல் இருக்கும், அது கன்சல்ட்டிங் இருக்கும். அதே போல் தனுசு ராசி நண்பர்களே, உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு ஒரு நன்மை, உங்களுக்கு ஒரு நல்லது. நான் சொல்கிறத கேளுங்க. உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மனக்குழப்பம், மெயினாக மனக்குழப்பம், ஒரு டிப்ரெஷனாகவே இருக்கிறது, மனசில் ஒரு பயமாகவே இருக்கிறது, அடுத்து என்ன நடந்துடுமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அது ஒரு வம்பு வழக்காக மாறிடுமோ, ஒரு போலீஸ் கேஸாக மாறிடுமோ, அல்லது வேறு எதுவும் என்கொயரிஸ் வந்துடுமோ, ரைடு சம்மந்தப்பட்டதாக என்கொயரிகளாக மாறிடுமோ. அந்த மாதிரி மனசில் ஒரு பயம் இருக்குமே. ஆனால் ஹெல்த் இஷ்யூஸு, உடல்நிலை ஆரோக்கியம், அப்போ அந்த மன பயம் நீங்கணும், மனக்குழப்பம் நீங்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்காக தனுசு ராசிக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்காக இந்த மார்ச் 6ஆம் தேதி ஒரு சனி பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இந்த பரிகார ஹோமத்தில் உங்களுடைய பெயரையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய பெயரை கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு கால் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் மிக சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. ஸோ இதில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி. அப்போ இந்த 2026 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு கவனம் தேவை என்பதையே 80% எடுத்து சொல்கிறது. ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே, இதிலிருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஆலய வழிபாடுகள், எந்த கோவில், எந்த சிவபெருமானை வழிபாடு செய்தால் மேக்சிமம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதை, அந்த பிறப்பு ரகசியத்தை உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். நல்லதே நடக்கும்.